Allama Sheikh Azhar Jalil Muhyiddin Qadri Al-Qadri address the gathering. Alhamdulillahi Rabbil Alamin ala ma kana yulhimuni alhamdulillahi Mawlaya salli wa sallim daiman abada ala habibika khair khalqi kullihim ya khaira man dufinat bil qa'i yawmuhu wa taba man tibihin al-qahu wal-lakum nafsil bida'u li qabrin anda sakinuhu fihi al-afaq wa fihi al-jud wal-karam anda ash-shafi'u alladhi turja shafa'atuhu ala as-sirati idha ma zallatil karam wa sahibaka fala ansahuma abada minni salamu alaykuma jaral kalam لولاك ما خلقت شمس ولا قمر ولا نجوم ولا نوم ولا كلم صلى عليك إله الدهر أجمعه وأنت أكرم من دانت له الأمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم இன்றெடுத்த இப்பாணியும் இனி தொடரும் எப்பாணியும் நற்பணியாய் ஆவதற்கு நன்னபி என்னல் மகளே எம்முடனே நீரிருந்து எம்பணியை உம்பணியாய் எடுத்த ஆண்டு எமை காக்க அடிமை உம்மை வேண்டுகிறேன் கற்கும் கலை எமுதாக்கி நற்குணத்தை எமதாக்கி கற்பூகள் சீக்கிரதாக்கி கற்பூ நேரி நிலைக்கச் செய்வீர் பொற்கால அவசாரியாய் நற்கால முயற்சினாய் தற்காலம் எமை அமைப்பீர் பொற்காண்போல் பாத்திமத்து நன்னபி சத்மிஸ்ரியாவாய் மென்மை முராபியாவாய் இன்புறவே எமை அமைப்பீர் மன்னான் போல் பாத்திமத்து கண்ணூரங்கும் வேலையிலும் கண்கூரங்கான மகளே கண்ணியமாங்கு சுக்குதனை கணக்கின்றி கொடைதருவி காத்தம் மன்ன விதமாக்கும் கண்மணி ஹசன் ஹுசைக்கும் பாத்திமா அலியாவர்க்கும் படைத்தோன்றாகும் மாற்றுண்டாம் காத்தி ஊதும் மானியமாக்கும் ஹைரான தாய் நன்றைக்கும் ஏற்றமுள்ள ஜன்னத்தருள் யா அர்ஹமர் ராஹிமீன் மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ஸஹாபுல் கைது பின் யாபதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றிக் கொண்டு அவனது திவ்ய திருத்தூதர் ரஹ்மத்துல் ஆலமீனாக அன்றும் இன்றும் என்றும் ஒன்று போல் இறங்கியிருக்கின்ற பெருமானார் ரசூல் கரீம் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினராக அஹ்லு பைத் வஸாவில் போட்டு புகழ்ந்து அவர்களது சத்திய வாரிசாக வந்து தீனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்ற புத்துமார் நாதாக்களுக்கெல்லாம் சர்தாராக வந்த செய்தனா அவர்களாக ஷேக் அப்துல் கலாம் முஹியுத்தீன் அல் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் போற்றி புகழ்ந்து அவளின் முபாரக்கான பதத்தை சேர்வல் தாங்கியவன சங்கைக்குரிய பெரியார்களே, இதோ இந்த மஜ்லிஸில் வந்து வீட்டிருக்கின்ற உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சேதனா அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகதாது செய்கின்ற ஆட்சி புரிகின்றவர்களது பிரதிநிதிகளே, தாய்மார்களே, இதோ இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே இந்த முபாரக்கான நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை இங்கெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வெளிரங்கத்திலே இதோ இந்த மீனாத செறிவுக்கு நாம் வந்துதான் தோற்றுகின்றது. யதார்த்தத்திலே அப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் தான் நாடினான் நம்மை இங்கே வருவதற்கு. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்வரை திருமண குர்ஆன் செய்திகளை புரிந்தான்.
வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்பொழுது உங்களுக்கு முன் நான் 3 இறைமறை ஆயத்துகளை வைத்து பேசுவதற்கு இருக்கின்றேன். இந்த ஆயத்துக்களை நீங்கள் சற்று கவனமுடன் கேட்க வேண்டும். 3 ஒன்று போலேயே ஆரம்பிக்கின்றது. வமா என்று சொல்லிக் கொண்டு ஆரம்பித்து ஆலமீன் என்று முடிகின்றது. வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதன் கருத்தாவது, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாடாத வரையிலே நீங்கள் எதையும் நாட மாட்டீர்கள். அதாவது உங்களது இராதத்தின் நாட்டம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தை உயர்ந்ததாகத்தான் இருக்கும் முடியாது, மற்றபடி அல்ல. அல்லாஹ் முதலில் உங்களை நாடுகின்றான், நீங்கள் இந்த வேலை செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நாம் அதன்படி நாடு செய்கின்றோம். இது அருள்நிலை குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்து. வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்திலும் மட்டுமல்ல எண்ணற்ற ஆயத்திலும் தன்னை ரப்புல் ஆலமீன் என்று பிரகடனப்படுத்துகின்றான். அதன் பிறகு வருகின்ற ஒரு வசனம், வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். அருள்நிலை குர்ஆன் ஷரீஃபை பற்றி பேசி சென்ற பொழுது வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், நிச்சயமாக அது ஆலமீன்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற, நினைவூட்டுகின்ற ஒரு ஞான போதமாக நினைவூட்டியாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். வெறும் வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். அடுத்தது நம்ம எல்லோருக்கும் பாடமானதுதான் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். ஹபீபே முஹம்மதே, தங்களை ஆலமீன்களுக்கு அகில லோகத்துக்கும் உங்களை அருள் குலம்பாகவே அன்றி அனுப்பவில்லை என்று சொல்கின்றார். இந்த 3 திருமறை வசனங்களையும் நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த 3க்கும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அவனது அருள்மறை திருமறை குர்ஆன் ஷரீஃப் திக்ருல் லில் ஆலமீனாக இருக்கின்றது. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கின்றார்கள். இந்த ஆலம் என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாத அனைத்து வஸ்துக்களையும் அடையும். அல்லாஹ் அல்லாத அனைத்துக்கும் ஒரே சொல்லி நாம் கூற என்றால் நாம் ஆலம் என்று சொல்லுவோம். உதாரணமாக இப்பொழுது ஒரு இடத்துக்கு பெட்டா என்றும் கமலப்பட்டியா வெள்ளவத்தை பல இடங்கள் சொல்லுகின்றோம். ஒரே பேரை சொல்வதா இருந்தால் கொழும்பு என்று சொல்லுகின்றோம். அதே போன்று கண்டி என்றும் கொழும்பு என்றும் பட்டிகுலா என்றும் பதில் என்றும் பல விதமான டவுன்களை சொல்கின்றோம். ஒரே பேரை சொல்வதாக இருந்தால் ஸ்ரீலங்கா என்று சொல்கின்றோம். இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்பாகிய அவனை தவிர மர்பூபாகிய அனைத்தையும், சாலிக்காகிய அல்லாஹ்வை தவிர மஹ்லூக்காகிய அனைத்தையும், ராசிக்காகிய அல்லாஹ்வை தவிர மர்சூக்காகிய அனைத்தையும் ஒரே சொல்லில நாம் அடக்க வேண்டுமானால் அதற்கு ஆலம் என்று சொல்கின்றோம். ஆலம் என்பது பலவிதமான ஆலம் இருக்கின்றது. ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஆன்ம உலகம், ஆலமுல் அஜ்ஸாம், ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் அம்ர், இப்படியாக பலவிதமான ஆலம். நாம் பிறப்பதற்கு முன்னாக ஒரு இடத்திலிருந்து வந்தோம். அந்த நிலைக்கு ஆலமுல் அர்வாஹ் என்று சொன்னோம். இப்பொழுது ஒரு நிலையில் இருக்கின்றோம், உடலுடன் கூடிய இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஆலமுல் அஜ்ஸாம், உலகம் என்று சொல்கின்றோம். இனி மௌத்திற்கு பிறகு கியாமத் நாள் வரையில் ஒரு இடத்துல தருவோம். நமது ரூஹ் பிரிந்த பிறகு இருக்கிற நிலைக்கு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்வார்கள். அரசு குடிசை லோகங்களும் இது போன்ற அல்லாஹ்வுடைய ஏவல்கள் வருகின்ற எதிரெல்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் ஆலமுல் அம்ர் என்று சொல்வார்கள். ஆலமுல் மலாய், இப்படியாக பலவிதமான ஆலங்கள் இருக்கின்றது. எல்லா விதமான ஆலத்தார்களுக்கும் எந்த எண்ணிக்கை, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரப்பாக யார் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் ரப்பாக இருக்கின்றான். எந்த ஆழத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு வேதமாக அருள்முறையாக இருப்பது குர்ஆன் ஷரீஃபாக இருக்கின்றது. எந்த ஆழத்தில் உள்ளவர்களுக்கும் ரஹ்மத்தாக இருப்பவர்கள் நபிரஹ்மான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிறப்பை பற்றி கூறுகின்ற இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் விளக்கி காட்ட முடியாத மகத்தான ஒரு சிறப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய எந்த மஹ்லூக்கும்
அல்லாஹ் தஆலா படைச்ச எந்த ஷை என்று சொல்லக்கூடிய வஸ்துவும்